பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 56 அதிகாரம் 3 வசனம். நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லும் வார்த்தையை கவனியுங்கள். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான். நாள்தோறும் போர் செய்து என்னை ஒடுக்குகிறான். பிரைஸ் தி லார்ட். என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னை விழுங்க பார்க்கிறார்கள். உன்னதமானவரே, எனக்கு விரோதமாய் அகங்கரித்து போர் செய்கிறவர்கள் அநேக பேர் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் என்னை ஒடுக்குகிறார்கள். ஒவ்வொரு நாளும் சத்துரு என்னை விழுங்க பார்க்கிறான். ஒவ்வொரு நாளும் எனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிறார்கள். பயம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? நான் பயப்படுகிற நாளில் நான் உம்மை நம்புவேன். அவன் சொல்கிறா, சங்கீதம் 55:4, என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. மரண திகில் என் மேல் விழுந்தது. ஒரு மரண பயம் என்னை ஆளுகை செய்திருக்கிறது. எப்போ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியலை. ஆனால் சங்கீதம் 34:4 வாசிக்கும்போது, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலையும் நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், எல்லா பயத்தையும் நீக்கி விட்டார். நல்ல கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, 1 சாமுவேல் 21:12 வாசித்தீங்கன்னா, இந்த வார்த்தைகளை தாவீது தன் மனதிலே வைத்து கொண்டு காத்தின் ராஜாவாகிய ஆகீசுக்கு மிகவும் பயப்பட்டான் என்று சொல்லுகிறான். வார்த்தைகள், சில நபர்கள் நம்மை பேசின வார்த்தைகள், சில நபர் நம்ம இடத்துல சொன்ன வார்த்தைகள் நமக்குள்ளே இருக்கும்போது அது என்ன உண்டாக்கும் அப்படின்னா, பயத்தை உண்டாக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் 7:5, பிரைஸ் தி லார்ட், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லை. எல்லா பக்கத்திலும் உபத்திரவம். அவன் சொல்கிறான், புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயமும் இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை சுற்றிலும் உபத்திரவம், உள்ள ஒரு பயம், என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த கால வேளையில் நான் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நாங்கள் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. மிஞ்சின பாரம். நாங்கள் என்ன செய்வதென்று தெரியலை, திகைத்து போய் நிற்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் இந்த கால வேளையில் கர்த்தரை தேடுங்க. எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, அந்த உபத்திரவத்திலிருந்து எங்களை மீட்டு கொண்டார் என்று சொல்லுகிறார். கர்த்தரை நோக்கி நீங்கள் இந்த கால வேளையில் கூப்பிடுவீங்கன்னா,
கர்த்தரை தேடுவீங்கன்னா நான் சொல்லுவேன், உங்களுடைய பயத்திலிருந்து, உங்கள் உபத்திரவத்திலிருந்து, உங்கள் வேதனையிலிருந்து, உங்களை சுற்றியிருக்கிற எல்லா சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வல்லவராய் இருக்கிறார். செபிப்போமா. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையில் தாவீது சொல்லுகிறானே, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் உம்மை நம்புகிற ஆண்டவரே, என் உபத்திரவத்தில் உம்மை நம்புகிறேன், என் வேதனையில் உம்மை நம்புகிறேன், என் பயத்தில் உம்மை நம்புகிறேன். நீர் என்னை விடுவித்தருளும். இயேசுவின் நாமத்தில் என்னுடைய பிராணனுக்கு எந்த சேதமும் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும், மீட்டுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.